ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தோட மாவட்ட வாரியான கட் ஆஃப் மார்க். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி ஆஃபீஸர்ஸும் மசால்ச்சிக்கு நம்ம போட்டிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மசால்ச்சி, வாட்ச்மேன், கார்டனர், நைட் வாட்ச்மேன், ஸ்வைப்பர் மசால்ச்சி இவங்க எல்லாருக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கட் ஆஃப் மார்க் வந்து எவ்வளோ இருக்கும், உங்களுடைய மார்க் வந்து போதுமா இல்லையா அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலை நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மெட்ராஸ் ஹைகோர்ட் சம்பந்தமான அனைத்து தகவலையும் நம்ம கொடுத்துட்டு வரோம். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் வந்து புதுசாக ஒரு சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் எனக்காக பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது ஜூலை மாதம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் வந்து இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஆஃபீஸர்ஸ், மசால்ச்சி, வாட்ச்மேன், நைட் வாட்ச்மேன், கார்டனர், ஸ்வைப்பர், காப்பீஸ் அட்டெண்டர் இந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜூலையில் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வைக்கிறாங்க. இதில் நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்குது. ஷார்ட் லிஸ்ட் வந்து எப்போ வரும், கட் ஆஃப் மார்க் வந்து எப்போ வரும், அதாவது எதற்காக வந்து நமக்கு டைரெக்டாக சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் வைக்கிறாங்க, என்னோட நேம் வருமா, கண்டிப்பாக நான் செலக்ட் ஆகுமா அப்படின்ற டவுட் நிறைய பேருக்கு இருக்குது. நான் இப்போ வந்து ஒரு கட் ஆஃப் மார்க் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். கடந்த 2021 நடந்த எக்ஸாமோட கட் ஆஃப் மார்க்கை வச்சு நமக்கு எவ்வளோ கட் ஆஃப் வரும் இந்த வருடம் அப்படின்றத சொல்கிறேன். நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கோங்க உங்களுடைய மார்க் எவ்வளோ, கண்டிப்பாக கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றத. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வாட்ச்மேன் மசால்ச்சி அப்படின்றத பார்த்துடலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 50 மார்க்குக்கான ஒரு கட் ஆஃப் மார்க் 50 மார்க்குக்கு 47 அப்படின்ற அளவில் கொடுத்துருக்குறாங்க. அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம 100 மார்க்குக்கு வந்து எழுதியிருக்கோம். வாட்ச்மேன் ஜென்ரல் கேட்டகரி 100 மார்க்குக்கு எழுதியிருக்கவங்க கண்டிப்பாக 90 அபோவ் நீங்கள் எடுத்திருந்தா தான் நெக்ஸ்ட்டு ப்ராக்டிக்கல் ஷார்ட் லிஸ்ட்டில் வர்றதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. அதே விமனாக இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு 85ஆவது எடுத்திருக்கணும். கண்டிப்பாக வந்து 88 இல்லை 89, 90 அந்த ரேஞ்சுக்கு வந்து நீங்கள் வந்திருந்தீங்க அப்படின்னா, அந்த ரேஞ்சில் உங்கள் மார்க் இருந்ததுன்னா கண்டிப்பாக கிடைக்கும். வித்தவுட் ப்ரையாரிட்டி ஜென்ரல் கேட்டகரியே சொல்கிறேன். இதில் வந்து நீங்கள் விடோவாக இருக்கிறீங்க அப்படின்னா, ஜென்ரல் கேட்டகரி விடோவாக இருந்தீங்கன்னா இதில் வந்து 18 20 20னா 40 ஒரு 50 மார்க் நீங்கள் எடுத்திருந்தாலே கண்டிப்பாக நீங்கள் ஷார்ட் லிஸ்ட்டில் வந்துடுவீங்க. விடோவாக இருக்கிறீங்க, ஜென்ரல் கேட்டகரியாக இருக்கிறீங்க அப்படின்னா 50 மார்க்கு நீங்கள் எடுத்திருந்தாலே போதும், கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கப்புறம் ப்ரையாரிட்டி உள்ளவங்க, குரூப் 1 ப்ரையாரிட்டி, குரூப் 2 ப்ரையாரிட்டி இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 80 மார்க்கு அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கணும். 80 85க்கு மேலே நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக கிடச்சிரும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரல் கேட்டகரி தான். நான் வந்து ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸாக சொல்லிட்டு வரேன். இதில் ஜென்ரல் கேட்டகரி, அப்புறம் பிசிஎம், எம்பிசி இவங்களாம் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் 80 மார்க் எடுக்கணும். 80 மார்க் எடுத்திருந்தாலே நீங்கள் வந்து ப்ராக்டிக்கலுக்கு செலக்ட் ஆகிடலாம். கவலையே படாதீங்க. மசால்ச்சி, வாட்ச்மேன் அவங்களுக்கான ஒரு கட் ஆஃப் மார்க், அதாவது 80 மார்க் எடுத்துட்டிங்க அப்படின்னா தைரியமாக இருங்க. கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட்டு ப்ராக்டிக்கலுக்கு நீங்கள் போவீங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டாம். இதே எஸ்சி எஸ்டியாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய மார்க் வந்து 75 மார்க்கு இல்லை 70க்கு மேலே நான் எடுத்திருக்கேன், 70லேருந்து 80க்குள்ளே அப்படின்னாலே கண்டிப்பாக வந்து ப்ராக்டிக்கலில் உங்களுக்கு வாய்ப்பு கிடச்சிரும். ஸோ கவலையப்படாதீங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா மசால்ச்சியாக இருக்கிறீங்க அப்படின்னா ஜென்ரல் கேட்டகரி கண்டிப்பாக 90 அபோவ் வந்து நீங்கள் எடுத்திருக்கணும். 90 அபோவ் இருந்ததுனாலே ஈஸியாக வந்து நீங்கள் ப்ராக்டிக்கல் போயிடலாம். இதே வந்து லோவர் விஷன் இருக்கிறவங்க அப்படியா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு 50 மார்க் நீங்கள் எடுத்திருந்தாலே மசால்ச்சி ஜாப்பு உங்களுக்கு கிடச்சிரும். ப்ராக்டிக்கல் போயிடலாம். ப்ரையாரிட்டி வச்சுருக்க குரூப் 1 குரூப் 2 ப்ரையாரிட்டி இருக்கிறவங்க 60 65 இந்த மாதிரி எடுத்திருந்தால் கண்டிப்பாக வந்து நம்ம ப்ராக்டிக்கல் போகலாம். பிசிஎம்மாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து 80 மார்க்குக்கு மேலே எடுக்கணும். ப்ரையாரிட்டி இல்லாதவங்க சொல்கிறேன். விமனாக இருக்க பட்சத்தில் நீங்கள் 70 மார்க் எடுத்திருந்தாலே ஈஸியாக கிடச்சிரும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ப்ரையாரிட்டி வச்சுருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இல்லை 29 போட்டிருக்காங்க, நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 60 மார்க்கான இருந்து எடுத்துருக்கணும். ப்ரையாரிட்டி உள்ளவங்கள நான் சொல்கிறேன். எம்பிசி டிசி வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு 65 ஒரு 70க்குள்ளே நீங்கள் எடுத்துருந்தீங்கன்னா நம்ம கண்டிப்பாக ஷார்ட் லிஸ்ட்டில் வந்துடுவோம். நம்மளுடைய பேரும் வந்து வந்துடும். கட் ஆஃப் மார்க்குள்ளேயும் நம்ம வந்துடும். அப்புறம் எஸ்சி எஸ்டியாக இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து
ஒரு 80 85 அந்த மாதிரி நீங்கள் எடுத்துருக்கணும். மசால்ச்சி வேலையை பொறுத்தளவில் நமக்கு மசால்ச்சி வேலைன்றது கம்மியான ஒரு வேலையை இருந்தாலுமே அதற்கு காம்படிஷன்ஸ் வந்து நம்ம ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அந்த காம்படிஷன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால போன 2021 விட இந்த 2024 எக்ஸாம் எழுதினவங்க நிறைய பேர் எழுதியிருந்தாங்க. ஒரே பர்சன் வந்து ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கும் எழுதியிருக்காங்க, மசால்ச்சிக்கும் எழுதியிருக்காங்க. அந்த மாதிரி நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனாலேயே நமக்கு கட் ஆஃப் மார்க் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நீங்கள் ஓரளவுக்கு நம்ம எடுத்திருக்கோம், நான் சொன்ன அளவுக்கு நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னு நினைக்கிறவங்க தைரியமாக இருங்க. நெக்ஸ்ட்டு ப்ராக்டிக்கல் நம்ம போயிடலாம். அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்வைப்பருக்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கட் ஆஃப் வந்து அதிகரிக்காது. இதில் உள்ள அளவுக்கு நீங்கள் இதிலேயே டபுளாக நீங்கள் எடுத்திருந்தாலே வந்து போதும். இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து கேட்டகரி விடோ தான் வந்து கொடுக்காங்க. ஜென்ரல் கேட்டகரி விமனாக இருக்கிறீங்க, கண்டிப்பாக நீங்கள் 60 மார்க்கான நீங்கள் எடுத்துருக்கணுங்க. என்ன எக்ஸாம் இல்லை மசால்ச்சி ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு எதுக்கு நீங்கள் எழுதியிருந்தாலும் மினிமம் வந்து நீங்கள் ஒரு 60 மார்க்கான நீங்கள் எடுத்திருந்தால் தான் நெக்ஸ்ட்டு நம்ம ப்ராசஸ் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ப்ரையாரிட்டி இல்லாதவங்கள சொல்கிறேன். இதே ப்ரையாரிட்டி வச்சுருக்கிறவங்க இல்லை வந்து லோ விஷனு டிசபிலிட்டி பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 50 மார்க்கான நீங்கள் எடுத்துருக்கணும். இல்லை எம்பிசி பார்த்தீங்க அப்படின்னா 80 மார்க் 85 அந்தளவுக்கு கூட போகும். பிசிஎம்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2021 வந்து அதிகமாகவே வந்து கொடுத்துருக்காங்க கட் ஆஃப். எஸ்சி எஸ்டியுமே ப்ரையாரிட்டி இருந்தாலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா 80 மார்க்குக்கு மேலே நீங்கள் எடுத்திருந்தால் தான் கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. குறைந்தது வந்து எஸ்சி எஸ்டியாக இருந்தாலுமே ப்ரையாரிட்டி இல்லாதவங்களும் 80 மார்க் எடுக்கணும், ப்ரையாரிட்டி உள்ளவங்களும் கண்டிப்பாக 80 மார்க் எடுக்கணும். அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வாட்ச்மேனுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் எக்ஸாமில் இருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் ஜென்ரலில் வருவீங்க அப்படின்னா 90 மார்க்கான நீங்கள் எடுத்துக்கணும். 85லேருந்து 90 நீங்கள் எடுத்துருந்தீங்க. அந்த இடைப்பட்ட அந்த 5 மார்க்குள்ளே என்னுடைய மார்க் அப்படின்னு இருக்கிறவங்க கூட கவலைப்படாமல் இருங்க. ப்ராக்டிக்கல் வந்து போயிடலாம். ப்ராக்டிக்கலை பொறுத்தளவில் வந்து ஒரு போஸ்டிங்க்கு கண்டிப்பாக வந்து ஒரு 10 பர்சன்ஸ் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. இதில் ஜென்ரல் கேட்டகரியை பொறுத்தளவில் 90லேருந்து 100 வந்து யார் எடுத்துருக்காங்களோ அவங்கள தான் செலக்ட் பண்ணுவாங்க. டேரெக்டாக வந்து 95 98 அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. 90லேருந்து 100க்குள்ளே எவ்வளோ பேர் எடுத்திருக்காங்களோ அவங்கள பேரையும் செலக்ட் பண்ணுவாங்க. இதே நீங்கள் விமனாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு 85லேருந்து 90க்குள்ளே எடுத்திருந்தாலே தாராளமாக தைரியமாக இருக்கலாம். இதே ப்ரையாரிட்டி உள்ளவங்க பார்த்திங்க அப்படின்னா 29 30 அதாவது ஒரு 70 மார்க் எடுத்துருக்கணும். 70 to 80க்குள்ளே நான் மார்க் எடுத்திருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இது பிசி வெறும் பிசி ப்ரையாரிட்டி இல்லாதவங்க கண்டிப்பாக ஒரு 85 எடுக்கணும். 85 எடுக்கிறவங்க தைரியமாக இருங்க. மேபி ஒரு சிலருக்கு வந்து சான்ஸ் கிடைக்கலாம். கட் ஆஃப் வந்து குறைந்து ஒரு 80லேருந்து 85க்குள்ளே வந்து வர்றதுக்கான சான்ஸ் இருக்கே தவிர 80 கீழே வந்து குறையாது. நீங்கள் எம்பிசியாக இருந்தாலுமே சொல்கிறேன் 80 மார்க்கான நீங்கள் எடுத்துருக்கணும். 75லேருந்து 80 மார்க்கான எடுத்திருந்தால் தான் நெக்ஸ்ட் லெவல் நம்ம போக முடியும். ஏன்னா இதற்கும் குறைஞ்சி எடுத்திங்கன்னா ப்ராக்டிக்கலில் மார்க் குறைஞ்சின்னா அப்புறம் நமக்கு வேலை கிடைக்கிறதுல சிரமமாக இருக்கும். அப்புறம் எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கனாலும் ஒரு 70லேருந்து 75க்குள்ளேயாவது நீங்கள் எடுத்துருக்கணும். அபோவ் 70 வந்து கீழே வந்து பிலோ 70 வந்து பார்த்திங்க அப்படின்னா கிடைக்கிறதுக்கு சான்ஸ் கொஞ்சம் வந்து கம்மியாக தான் இருக்குது. இந்த மார்க் எல்லாமே 2021 வைத்து நம்ம சொன்னது. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5 மார்க்கோ ஒரு 2 மார்க் 3 மார்க் கூடவோ குறைவோ வந்து செய்யலாம் கண்டிப்பாக. ஏன்னா இந்த டைம் வந்து காம்படிஷன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய நேரம் இது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.